ஊடகத்தினருக்கிறது வணக்கம். ஒரே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் காலையில கூலி ரிலீஸ் ஆகிற மாதிரி நம்ம செங்கோட்டையன் மேட்ரு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அதுதான் பேச்சு. காலையிலன்னு சொன்ன வேகமா போயிடும், வருத்தம் இல்லை. அவர் அண்ணனை பத்தி வர செய்தி எல்லாம் மகிழ்ச்சி தான். ஐ எம் நாட் டினே. அது நாளை காலையில 9 மணிக்கு அதை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. நாளை காலையில புஸ்வானம் போயிடக்கூடாது. ஏற்கனவே போர்டிங் பாஸை காமிச்சு அவர் டெல்லிக்கு போனாரு, நிதியமைச்சரை பார்த்தாரு அப்படின்னு பழைய நிதியமைச்சர் போட்டோவை போட்டு, அவர் அப்போ பார்த்தத போட்டோவை போட்டு, ஏன்னா மேடம் நிர்மலா சீதாராமனுக்கு அப்போ பாருங்க ஹேர்லாம் அப்போ டை அடிச்சிருப்பாங்க, இப்போ அடிக்காம இருப்பாங்க. நேச்சுரல் ஓட அடிக்கிறோம், அது தப்பா சொல்ல. அந்த பழைய போட்டோவை எடுத்து போட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமா பண்ணாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அண்ணன் செங்கோட்டையன் கொஞ்ச நாள் கழிச்சு போய் சரண்டர் ஆயிட்டார். சரண்டர் ஆகி ஓபிஎஸ் கட்சி கட்டுப்பாடு, இபிஎஸ் கட்சி கட்டுப்பாடு எனக்கு முக்கியம், நான் கட்சியை உடைக்கிறதுக்கு மற்றதுக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி இதே இபிஎஸ் சரண்டர் ஆனார். நடந்ததா இல்லையா? அந்த பிரச்சனை ஏன் வந்தது? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல தலைவர் படத்தையும் அம்மா படத்தையும் புறக்கணிச்சதால வந்தது. நீட்டா பார்த்தீங்கன்னா பம்பிங் சிஸ்டம்ல அது அவருடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறத தூக்கி திருப்பூர் மாவட்டத்தில் அந்த ஆரம்ப எல்லையில கொண்டு வந்து வேணுனே நடத்தி அவர் அசிங்கமா புறக்கணிச்சு செங்கோட்டையன் என்ன பார்த்தாங்க. எனக்கு என்ன வேதனையா இருக்குன்னா சார், ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தவர் நீங்க. நான் இப்பதான் அதாவது ஒரு காலத்துல நான் ரொம்ப கிளியரா உங்களுக்கு ஒரு காலத்துல அவரை பத்தி சொல்றேன். நீ கேட்டீங்கன்னாவே ஆச்சரியமா இருக்கும். இந்த லீடர் பின்னாடி, மிஸ்டர் செங்கோட்டையன் பின்னாடி நடந்து வர மாட்டார் பழனிசாமி, ஓடிதான் வருவார். ஒரு ஷோரூம் திறந்த நான் சேலத்துல, அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு டேப் கட் பண்றாரு, வாப்பா சீக்கிரமா அப்படின்னு அப்படி ஓடுவார் பழனிசாமி. செங்கோட்டையன் என்ன உத்தரவு போடுறாரோ அண்ணா அதுதான். அவரை மீறி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த மினிஸ்டரும் இல்லைன்ற நிலைமை இருந்தது. ஈரோடையே காலியை போச்சு விடுங்க. பிஜி நாராயண் போனாரு, அவர் போனார், இவர் போனார், எக்கச்சக்கமா கோவிந்தராஜ் ஒரு எம்பி, ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, நம்ம தோப்பு வெங்கடாச்சலம், இப்படின்னு எல்லாம் போய் சிந்து ரவிச்சந்திரன் போய் அந்த டிஸ்ட்ரிக்டே கம்ப்ளீட்டா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. 7 தடவை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் அண்ணன் செங்கோட்டையன். நான் உங்களோட அன்போட கேட்டுக்கிறேன், காலையில எழுந்து விளையாட ஆரம்பிச்சிடாது. இது தமிழகமே எதிர்பார்க்குது, நீங்க ஏதோ செய்ய போறீங்கன்னு. 9:30 மணிக்கு டிவியில எல்லா டிவிலையும் இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணி விட்றாங்க. ஏன்னா பிரஸ்காரங்களுக்கும் மரியாதை கொடுங்க. இந்த அளவுக்கு ஒரு லீடரை தூக்கிட்டு போய் நிறுத்தியிருக்காங்க. நாளைக்கு காலையில் உங்க டைலாக் என்ன டைலாக்கா இருக்கான்னு நான் எப்பயே சொல்லிடுறேன். இது யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், அறிவுபூர்வமா உங்களை புரிஞ்சிட்டதால நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவார் தெரியுமா? நாளைக்கு காலையில நீட்டா சொல்லட்டுமா? எனக்கு கட்சி கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், ஒற்றுமை வேண்டும் கட்சியில, எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சி போனா மாபெரும் வெற்றியை நம்ம அடையலாம். ஆகவே மனம் திறந்து அதுதான் சொல்றேன், எல்லாரும் இணையணும் போகணும்னு சொல்லி ஊத்தி முழுகிற வேலையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. அதை நாளைக்கு காலையில நீங்க இந்த வேலையை பண்ணீங்க, எப்படியாவது இது கடந்து போகணும்னு நினைச்சு ஏதாவது தவறான வேலையை நீங்க நாளைக்கு பண்ணிட்டீங்கன்னா இனி பிரஸ் உங்களுக்கு மரியாதை கொடுக்காது, மக்கள்கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்க முடியாது. 7 முறையா வெற்றி பெற்ற நீங்கள் பழனிசாமி தலைமையை ஏற்று போனீங்கன்னா நான் மன்னிச்சிருங்க, என்ன தப்பா சொல்றதுக்காக. எனக்காக தேர்தல் வேலையை பார்த்துருக்கீங்க, அரும்பாடுபட்டிருக்கீங்க நீங்க. நான் பெங்களூர்ல அப்போ மாநில செயலாளராக இருந்தப்போ, நீங்க என்ன வேணா என்ன சொல்லிக்கோங்க, திட்டிக்கோங்க, பரவாயில்ல, டெபாசிட் காலி ஆயிடும். பழனிசாமி தலைமையில் நீங்க பயணம் செய்தால் 7 முறை வெற்றி பெற்ற கோபிச்செட்டிப்பாளையத்தில் உங்க ஆதரவாளர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கட்சி அழிஞ்சு நாசமா போய் ஒன்றும் இல்லாம இந்த கட்சி எங்க இருக்குங்கிற கேள்விக்கு நிக்குது சார். இந்து முன்னணி மாநாட்டில் கலந்துக்கிறானுங்க. புரட்சி தலைவி அம்மா செய்த வரலாற்று பிழைன்னு ஒருத்தர் பேசுறாரு, இன்னொருத்தர் RSS கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. எல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க தான். கொங்கு மண்டலத்துல உங்களுக்கு மாமா மச்சான் அண்ணன் தம்பிங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டு தலைவரையும் அம்மாவையும் அசிங்கப்படுத்துகின்றவர்களை வேடிக்கை பார்க்கின்ற என் அண்ணன் செங்கோட்டையான் என்றால் அதை நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சொல்ல வந்தேன்.
உங்களை நினைவு இருக்கா? ராஜாம்பால் தூத்துக்குடியில அம்மா கூட போயிட்டே இருக்கேன், டூர் ப்ரோக்ராம் சரியா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே கூப்பிடுங்க செங்கோட்டையன்ன்றாங்க. அது அண்ணன் முத்துசாமி போட்டு கொடுத்த டூர் ப்ரோக்ராம் எனக்கு தெரியும். திரும்பி வரீங்க உள்ளார, நான் அங்கே தான் இருக்கேன். என் செல்லு வேற ஒரு செல்லு போச்சு. சிம்ம கழட்டுப்பான் பாரு, ரொம்ப ஆர்வமா. அங்கே யாரும் செக்யூரிட்டி கேட்டாங்கன்னு உடனே எடுத்து கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருங்க. தனிப்பட்ட முறையில் அவர் செய்யாதது இல்லை, உதவி செய்யாததே இல்லை. சேலம் சிறையில் திமுக அரசால கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்தப்போ உள்ள வராரு மிஸ்டர் கூப்பா கிருஷ்ணன், அவரும் ஒன்னா இருந்தாங்க. முதல்ல நான் தான் போய் பார்க்குறேன். கதறி கதறி அழறார். ஒரு குழந்தை மனசு மாதிரி அவர் எப்பயுமே ஒவ்வொன்று அழறாரு. அப்போ கூப்பா கிருஷ்ணன் சொல்றாரு, அண்ணா என்ன புகழேந்தி நீயாவது ஆறுதல் சொல்லுப்பா, இப்படி அழுதுட்டு இருக்கான் மாப்பிள்ள அப்படின்றார். நான் அப்புறம் ஏன்னா இப்படி அழுதுட்டு ஒரு கொஞ்ச நாள் வந்துடலாம் விடுங்க அப்படிங்கிறேன். ஆனா போகும்போது செங்கோட்டையன் அழுதார். அவர் ஜெயிலிருந்து வெளியில வரும்போது ஜெயிலில் இருந்த அதிகாரிகள், அங்கிருந்த ஊழியர்கள்லாம் அழுதாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் வர்றதுக்குள்ள அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அங்கே வேலை செஞ்சவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு வந்துடும், அவங்க கேட்டது நடக்கும். ஒரு கல்யாணத்துக்கு உதவினா செய்வார், டூ வீலர் வேணா வாங்கி தருவார். இந்த அளவுக்கு உதவி செஞ்சார். உள்ளார போகும்போது அவர் எழுதார், வரும்போது அங்கே இருந்தவர்கள் எழுதார்கள். அப்படிப்பட்ட நல்ல பெயரை சம்பாதித்து வைத்தீர்கள். என்னன்னா பெரிய லீடர்ஷிப்பு. இவன் ஒரு லீடரா? நமக்கு உங்க பின்னாடி ஓடி வந்தால் ஒரு லீடரா உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். அம்மாவையும் தலைவரையும் திரும்பி பாருங்க. இதெல்லாம் முதல்ல நீங்க தலைவர் ஏத்துக்கிட்டதே அசிங்கம். எந்த இடத்துல நீங்க இருக்கணும்ன்ற யோசனை பண்ணீங்க. இன்னைக்கு ஈரோடு மாவட்ட கழக செயலாளராக உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க தானே சீனியரு. ராணி ஆள வந்ததாலே மாலை போட்ட என்ற கதையா இந்த அம்மா போட்டது? பிச்சை இவர் முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அல்ல. அதை நீங்க நினைவுல வச்சுக்கணும். நாளைய பொழுது நல்லா விடியட்டும், ஒரு முடிவுக்கு வாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப இந்த கட்சி நம்ம கட்சி, இதை விட்டு நீங்க வெளியில போறேன்னு சொல்லி பிரஸ் சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த தப்பை பண்ணாதீங்க. யூ ஆர் கரெக்ட். ஏடிஎம்கே நம்முடையது, பழனிசாமி அப்பாவுடையது இல்லது, நம்ம கட்சி. யார் அப்பன்னு இல்லது. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, இந்த தலைமை வேண்டான்னு சொல்லுங்க. நாளைக்கு உங்க தலைமையா இருக்கலாம், கூடி பேசும்போது ஓபிஎஸ் தலைமையா இருக்கலாம், வேற எல்லாரும் சேர்ந்து பேசும்போது முடிவு பண்ணுவோம். நாளைக்கு அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க, பின்னாடி பார்க்கலாம். எல்லாரும் சேருவோம், பேசுவோம். இந்த கட்சி நல்லா இருக்கணும், கட்சிக்கு கட்டுப்பட்டவன் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ கேட்கறேன்னு சொன்னீங்கன்னா, இதை விட கீழ்த்தரமான மற்ற ரகமான உங்களை 4 நாளா பேசிட்டு இருக்கிற யாருக்குமே முகம் இல்லாம கீழே தான் வச்சுக்கணும் முகத்தை. ஆகவே அந்த தவறை பண்ணிடாதீங்க. எனக்கு செய்தி வந்துருச்சு, நீங்க நாளைக்கு அப்படியே பட்டும் படாம இதை ஐவாஷ் பண்ணிட்டு போறதுக்கு தயாராகிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செய்தி கிடைச்சதால தான் இதை நான் பேசுறேன். மனம் திறந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்துலேயும் தோல்வி, தொடர் தோல்வி. நாடாளுமன்றம் போச்சு, சட்டமன்றம் போச்சு, மாநகராட்சி 0, பேரூராட்சி 0, நகராட்சி 0, போச்சு கோபிச்செட்டிப்பாளையம். இனிமேல் என்ன ஆக போகுது நமக்கு? ஒரு பக்கம் புதிய வரவுல எழுச்சியா விஜயை பார்க்குறோம், சிக்னல் இளைஞர்கள் பட்டாளம் லட்சக்கணக்கில் பின்னாடி நிற்கிறத பார்க்குறோம். எங்க போய் முடியாது தெரியாது. தொகுதியா அவர் வர ஆரம்பிச்சார்னா எப்படி அரசியல் களம் மாறும் புரியாது. நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன், பல பேருக்கு வழி தெரியும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் உண்மையை பேசுறேன். ஏன்னா இன்னும் எவ்வளோ காலமா அரசியலில் நான் போயிட்டு இருக்கேன். நீங்க செஞ்ச எவ்வளோ உதவிகள் தேர்தல் நேரத்தில் நான் மறக்க முடியாது. நாளைக்கு அந்த தவறை மாத்திரம் நீங்க பண்ணிடாதீங்க. இவன் இந்த பழனிசாமின்ற ஒரு சர்வாதிகாரம் போக்குடன் இந்த கட்சியை நாசம் செய்கின்ற அந்த மனிதனுடைய தலைமை வேண்டாம் என்ற முடிவை அறிவிப்பீர்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லோரும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் இன்னும் உங்களுக்கு ஓப்பனா அடிச்சு சொல்றேன், அவர் கூட இருக்கவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, பழனிசாமி கூட இருக்கவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்துலயும் வெற்றி, எலெக்ஷன்ல வெற்றி, தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி, சட்டமன்றம் போச்சு, ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு. இப்ப எல்லாம் அவர் யாரோடையும் மோதிக்கிறது இல்லைங்க. பழனிசாமி ரொம்ப தெளிவா இருக்காரு. இப்ப அவரு திருமாவளவனோட கொஞ்ச நாள் மோதிக்கிட்டாரு, கம்யூனிஸ்டோட கொஞ்ச நாள் மோதிக்கிட்டாரு, அப்புறம் ஓபிஎஸ் அண்ணனோட மோதிக்கிட்டாரு, என்னோட மோதிக்கிட்டாரு. இப்படிதானே போயிட்டு இருந்தது. இப்ப அவருக்கு ஒரே எதிரி யார் தெரியுமா? ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸோட தான் மோதிக்கிறார். அதனாலதான் அவருக்கு பேரே ஆம்புலன்ஸ் பழனிசாமின்னு வச்சிருக்கோம். அதிமுக காணாம போற கொஸ்டனே இல்லை சார். இது தலைவர் அம்மா வளர்த்த இயக்கம், அது எப்படி காணாம போயிடும்? பழனிசாமி காணாம போடும். பழனிசாமி காணாம போனா ஐசியூல இருக்க அதிமுக உயிர் வந்துடும், எழுச்சியா வெளியில வந்துருவோம் எல்லாரும். தலைமை தானே உங்களுக்கு பிரச்சனை. ஒரு தலைமை சரியில்லைன்னா எப்படி வெற்றி பெற முடியும்? கூடுகின்ற கூட்டம், இளைஞர்கள் பட்டாளம் கூடுது, வீட்டுக்கு ரோட் இருக்க மாதிரி தெரியுது.
அதையே நம்ம தவறா பேசணும். நான் தான் ஓப்பனா அடிச்சேன், யாரும் சொல்லல. நான் ஒன்றும் விஜயை பார்க்கல, அவரோட இது மீட்டிங் போடல. எனக்கு இந்த மாண்பு தமிழக முதல்வர் மேல தனி மரியாதை உண்டு. திராவிட இயக்கத்தை இன்றைய தினம் காத்து நிற்கின்ற இந்திய நாட்டினுடைய தலைவர்களில் ஒருவராக நான் மு க ஸ்டாலின் என்ற முதல்வரை பார்க்கிறேன். ஆனா உண்மையை என்னால மறைக்க முடியாது. விஜய் வரும்போது எழுச்சியா இருக்கு. அந்த சார் முதல் நாள் நைட்டு தலைவரை பார்க்கறதுக்கு தான் இந்த திருப்பூர்லயும் காங்கேயத்தில் அம்மா நின்னாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்க வரலாறு படித்த இந்த இடங்கள்ல தலைவர் அடுத்த நாள் விடிகாலில் வந்தார். ஈரோடு வரும்பொழுது காலையில் 5:30 மணி, முதல் நாள் 5:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணோம். தலைவர் இறங்குற வரைக்கும் அங்கேயே அந்த கூட்டம் கலையாம இருந்தது. அது மாதிரி முதல் நாள் அன்னைக்கு ஒருத்தரை பார்க்கறதுக்கு 1,00,000 பேர் திரண்டு கிரவுண்ட்ல நிற்கிறாங்கன்னா அவரை சாதாரணமா இடப்பட முடியுமா? நீங்க அரசியல் பண்ணணும்னா அது உங்களுக்கு ஒரு அவருடைய வார்னிங்கா எடுத்துக்கணும். ஓ, இது ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை எதிர்த்து எப்படி பாலிடிக்ஸ் பண்றதுன்னு நினைக்கணுமே தவிர, இவங்க எல்லாம் இப்போ யார் சார் எதிர்த்து பேசுறாங்க? அவரை தைரியமா விஜய் சொல்லுங்க, பயப்படுறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி சரியில்லை. பாஜக கூட்டணின்னு அது ஒண்ணு இருக்கா? முதல்ல அப்படி கூட்டணின்னு இருந்தா அண்ணன் கேட்கறதுக்கு நான் சொல்லுவேன் பதில் என்ன? இதே அண்ணாமலை தற்கூரின்னாரு, ஆரம்பத்துல கொலைகேஸ் இருக்குன்னாரு, 10 வருஷம் பச்சைங்கில சைன் பண்ணி ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்த என்னை பார்த்து நீ சொல்றியா? நீ யார் என்னை பார்த்து பேசுறதுக்கு உனக்கு யோகியத்தை இருக்கான்னு கேட்டாரு. இதெல்லாம் கண்டினியூஸா பேசினாரு. இன்னும் வேற அசிங்கமா பேசினார், சொல்லவே விரும்பல. புரட்சி தலைவர் விஜயாரோடையோ அம்மாவோடையோ ஒப்பிட முடியாது. நீங்க விஜய் அந்த ஸ்டேஜில் நின்று பேசும்போது அவர் சொன்னது, தவைக்கு தலைவர் இன்னைக்கு அம்மா இல்லாம தலைவர் இல்லாம அந்த கட்சி தடுமாறி நிக்குது, அந்த தொண்டர்கள் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம புரியாம நின்றுட்டு இருக்காங்கன்னு சொன்னார். அவர் ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்டு விட மாட்டேன். என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன நோக்கி வராங்கன்னு சொல்லல, தடுமாறி நிற்கிறார்கள், பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் ஒருத்தர் அரசியல்ல வளர்றதை ஏன் நம்ம ஒத்துக்க மாட்டேன்றோம்? ஏன் ஒருத்தர் அரசியல் வளர்றாரு? இப்படி வச்சுக்கோங்களேன், வாழ்க வளர்க மேல வரட்டு விடுங்க அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க பல பேர்? நான் இப்படிதே சொல்றேன் உங்க முன்னாடி, நான் இந்த பக்கம் தான் போறேன், வெஸ்ட் ஜோன் தான் போறேன். திரும்பி இப்படிதான் என் கார் வரும். எடப்பாடி தலைமை வேண்டாம் என்று சொன்னால் என் கார் அவர் வீட்டை நோக்கி போகும். முதல் ஷால் மால்ல நான் தான் போட்டு அவர் ஆதரிப்பேன். நிறைய இதெல்லாம் எல்லாம் ஒன்னா சேர்றதுக்கு ஒரு பெரிய தெம்பாயிடும், ஒரு மாற்று உருவாகும். இல்லைன்னா நான் அவருக்கு என்ன சொல்றேன், வீணா அவர் டெபாசிட் போயிடும் கோபிச்செட்டிப்பாளையத்துல. எல்லாம் அந்த மாறுதலை ஏற்படுத்தினால் எல்லோரும் சேர்ந்தால் அது அவர் என்ன சொல்ல போறாருன்ற இதை பொறுத்துதான் நம்ம பார்க்க முடியும். அவருடைய ஆதர் சார் ஒரு காலத்துல டூரை முடிக்கிறார், அம்மாவோட 5 நாள் தான் இருக்கு. அம்மாட்ட மெதுவா போய் கேட்கிறாரு, அம்மா என் தொகுதிக்கு நான் போகவே இல்லை, போகணும்ன்றார். அவங்க அப்புறமா ஐயோ முதல்ல போங்கன்றாங்க. அவர் கேளுங்க உண்மையே இல்லையான்னு பறந்துட்டு வந்தார். அப்புறம் தான் தொகுதியில வேலையை பார்த்து அவர் லாஸ்டா ஜெயிக்கிறார். டெபாசிட் போகணும்னு அவர் அசிங்கப்படுத்துறதுக்காக நான் சொல்லலைங்க. எடப்பாடி தலைமையில் இருந்தாருன்னா போகணும்னு சொல்ல வரேன். ஐம் செய்யிங் எடப்பாடியினுடைய தலைமையில் அவர் செயல்பட்டால் இங்க மாத்திரம் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் மாத்திரம் இல்ல, 234 தொகுதியிலையும் டெபாசிட் போகும். வேற வழியே இல்லை. இதுதான் நடக்கும். எதிர்கட்சியாவோ ஆளுங்கட்சியாவோ யாரோ வர போறாங்க, வேற விஷயம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு செய்தியா நம்ம இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் உங்களை கூப்பிட்டேன். நாளைக்கு நியாயமான முடிவுகள், தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற முடிவுகள், கழகத்தை காப்பாற்ற வேண்டிய முடிவாக அண்ணன் செங்கோட்டையான் முடிவு இருக்க வேண்டும். அதுல மாறுதல் இருக்காது. பாருங்க, இவர் வெளியே வந்துட்டார். ஒரு நிமிஷம் வரவேற்கிறேன். என்ன பேசிட்டு இருந்தாரு? நான் சொல்றேன், 1 மினிட் சொல்றேன். மாபெரும் கூட்டணி, வல்லரசு நாடுகளின் ஒப்பற்ற தலைவர் மோடி அவர்கள், அவர் தலைமையில நாங்கெல்லாம் இருக்கோம். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை பெறும். அதுதான் நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சோம். இவ்வளவு சொன்னார்ல அவரு, இவ்வளவு பேசினார்ல அவரு. ஏன் நேற்று வெளியில வந்தாரு? ஓபிஎஸ் அண்ணன் வெளியில வந்தாரு, டிடிவி தினகரன் வெளியில வந்துட்டாரு. அண்ணாமலை வெளியில வரப்போறாரு. அண்ணாமலையில பிஜேபி அண்ணாமலையில தொடர போறது இல்ல. இவங்க 3 பேரும் பேசிட்டு செய்யற மாதிரி தான் எனக்கு அது தெரியுது. ஆகவே நீ பிஜேபி இங்க இருக்காது சார், 2% 3% ஓட்டுக்கு கீழே இறங்கிடுச்சு. அது காரணம் அண்ணாமலை நீக்கம் தான். ஆகவே இது நடக்காது. நான் இன்னைக்கு பிரஸ்ஸை மீட் பண்ணிக்கிறது, பிரஸ்ஸை இங்க வச்சு பார்த்ததுக்கு காரணம் செங்கோட்டையன் அண்ணனுக்கு வேண்டுகோள், நாளைக்கு நல்ல முடிவுக்கு வாங்க. நீங்க நல்ல முடிவுக்கு நாளைக்கு செங்கோட்டையன் வரலன்னா இனிமேல் பிரஸ் உங்களை தூக்காது, பேசாது. இவர் சும்மா ஏமாத்துறாருன்னு ஒரு முடிவுக்கு